ஹாய் ஹாய்ஸ். இன்றைக்கி நம்ம அனிமி பேஸ்டான ஒரு ஜாம்பி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் நேரமாக இருந்துச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு போரிங்கான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம ஹீரோவுக்கு இந்த லைஃப் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு ஜப்பான் நாட்டில் பயங்கரமாக ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவாதனால ஹீரோவும் எப்படி நம்ம சாகதா போகிறோம், அதுக்குள்ளே நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றினானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற மூவி தான் ஜாம் 100. சரி வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் தலை தெறிக்க ஓடிட்டுருக்கிறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி நூற்றுக்கணக்கான ஜாம்பிஸ் அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. ஜாம்பிஸ்லாம் எங்கேருந்து வந்தது, உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவும் ஐயோ நான் சாக போகிறேன்னா, ஒர்க்குக்கு வேறு லேட் ஆகுது, இந்த ஜாம்பிக்கெலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆக போகிறேன்னான்னு சொல்லிட்டு கத்திலே ஓடிட்டுருக்கிறான். அங்கே சீனை கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதே அப்பார்ட்மெண்ட்லேருந்து கண்ணு முழிக்கிறான். இவனுடைய பேர் அக்கீராவும் படித்து முடிச்சுட்டு வெட்டியாக தான் இருந்திருப்பான். ரொம்ப நாள் வேலை தேடியும் அவனுக்கு வேலை கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ அவனுக்கு வேலை கிடச்சிருக்க மொதல் நாள் ஆஃபீஸ்க்கு போக போகிறான். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் வேலை இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அக்கீராவுக்கும் ஃபேமிலி கிடையாது, ஆனால் இப்போ வேலை இருக்குல்ல, ஸோ வேலைக்கு போகிறான். போகிற வழியில் ஒரு பெரியவர் இருப்பார். அந்த பெரியவர் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறான். அந்த பெரியவரும் பரவாயில்ல இவனுக்கு இப்போயாவது வேலை கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறான். அங்கே போயிட்டு தன்னுடைய கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஹாய் என்னுடைய பேர் அக்கீரா, நான் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்கேன். ஸோ நான் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் இருந்த அவனுடைய பாசம் சூப்பர் அக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவனுடைய சீப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவள் தான் அக்கீராவும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடுறான். ஒர்க்கும் நல்லா தான் போகுது. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுடைய பேர் மியாவும் ஹாய் அக்கீரா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா பிடிச்ச லைஃப் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அக்கீராவை கையிலே பிடிக்க முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆஹா நான் தாண்டா அந்த உலகத்திலே லக்கியான பர்சன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோக்காக ஒரு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சீப் நாளையிலேருந்து பாருங்கள் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் கம்பெனிக்காகன்னு சொல்ல, என்னது நாளையிலேருந்தா தம்பி, இன்னிலேருந்து நீ ஓவர் டைம் பண்ணணும்பா, சரி எல்லோரும் கிளம்புங்க, எல்லாம் ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போய் எல்லாருமே சீப் ஓவர் டைம் பார்க்க வைக்கிறாரு. ஹீரோக்கு அவ்வளோதான் மத்து வந்துடுது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோவை சரிப்பா நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு சொல்கிறாரு. அடுத்த நாள் அங்கேயே தூங்க சொல்கிறாரு. குளிக்கிற மட்டும் தான் ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் குளிக்கவும் சொல்கிறாரு, இங்கேயே சாப்பிட்டுக்க சொல்கிறாரு, இங்கேயே தூங்க சொல்கிறாரு. இப்படியே ஹீரோக்கு நாள் போயிட்டுருக்க ஹீரோக்கு சுத்தமாக முடியல, வேலையே வெறுத்துட்ருக்குறான். இப்படி ஒர்க் ப்ரெஷர் போயிட்டுருக்கிறப்ப தான் ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வரான். ஃப்ரெண்டு புலம்பிகிட்டு இருக்கான், மச்சான் இப்படி தான்டா எனக்கு இப்படி வேலை வாங்குறாங்கடா, என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு கடலை போட்டுட்ருக்க. ஹீரோவும் கடுப்பாக்கி போய் டேய் ஃபோனை வைடா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடான்னு சொல்ல, நான் எதுக்காக கேட்கணும், உனக்கு இந்த உலகத்தில் வாழ தெரியல, நீ உன்னுடைய பாசோடைய சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியதானே, நீ இங்கே என்கிட்ட சண்டை போடுறன்னு சொல்ல, அப்படியே 2 பேருக்கு சண்டை முற்றி போய் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளேயும் இந்தமாரி சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும்ல, அதுமாரி தான் இவங்களும் சண்டை போட்டு போயிடுறேன். அடுத்த நாளும் விடியுது. ஹீரோ தூக்கத்துலேயே நான் போக மாட்டேன், நான் ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன்னே சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வெளியே வரான். அப்படி வெளியே வரப்போ தான் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்ருக்குது. கீழே ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா, அந்த பெரியவர் யாரையோ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ தாத்தா என்ன பண்ணுறீங்க என்னாச்சுன்னு கேட்க, அந்த பெரியவர் மெல்ல திரும்புவார் பாருங்க. வாயெல்லாம் ரத்த கலரியா, கண்ணெல்லாம் வெள்ளையாக போயிருக்குது, நரம்புலாம் வெளியே தெரிய வாயில் சதையோடு திரும்பி ஹீரோ நோக்கி ஓடி வருவார் பாருங்க. ஹீரோவும் பயந்து போய் என்ன கருமண்டான்னு சொல்லிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட் மேலே ஓட, அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே இப்படி தான் ஜாம்பியாக மாறி போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஐயோ ஒர்க்குக்கு வேறு லேட் ஆகுது, சீப்பு வேறு திட்டுவார், வேலையை விட்டு தூக்கிடுவாரான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஓடுறாரு. ஆனால் அந்த ஜாம்பிக்கு விடாமல் ஹீரோவை துரத்த ஹீரோவும் மேலே மொட்டை மாடிக்கு ஓடி போய் அங்கே ஒரு கம்பிக்கு அந்தாண்ட எகிரி குச்சிடுறாரு. நல்ல வேலை ஜாம்பிங்களால் கம்பிக்கு அந்தாண்ட வர முடியல. மேலே போய் பார்த்தா தான் தெரியுது உலகமே இப்படி தான் மாறி போயிருக்குது. அங்கங்கே பார்த்தா அப்பார்ட்மெண்ட்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குது. ஒரு ஏரோப்ளைனே பற்றிக்கிட்டு எரிஞ்சு போக இப்போ தான் தெரியுது உலகம் எப்படி மாறி போயிருக்குதுன்னு. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் உலக பரவி இந்த உலகத்தையும் ஒரு உலுக்கிருச்சாட்டுங்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அந்த உலகத்தை பற்றிலாம் கவலை இல்லை. நல்லா வேலைப்பா, நான் வேலைக்கு போக தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி இந்த ஆஃபீஸ் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கும் டெக்ஸ்ட் பண்ணேன். அவளும் அக்கீரா என்னை காப்பாதுன்னு சொல்லிட்டு திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பைப்லைனை பிடிச்சி கீழே இறங்குறான். அப்படி இறங்குற வழியில் ஒரு குடும்பம் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு பொண்ணும் கர்ப்பமாக இருக்கா. சரி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நேராக அந்த ஆஃபீஸ் பொண்ணுடைய வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போனால்
அந்த ஆஃபீஸ் பொண்ணும் அக்கீரா எனக்கு காப்பாற்ற அக்கீரான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறா. என்ன சொல்கிற, யார்கிட்ட இருந்து இவ காப்பாற்ற சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுடைய பாஸ் அங்கே இருக்கிறான். ஆனால் ஜாம்பியாக மாறி போயிருக்கிறான். இவங்களை அட்டாக் பண்ண வர அக்கீரா எப்படியோ அவனை அடித்து கொன்னுடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஃபுட்பால் பிளேயர் ஆச்சு, அவனை ஈஸியாக தலையில அடித்து கொன்னுடுற. சரி இந்த ஆஃபீஸ் பண்ண கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா திடீர்னு அவள் கீழே விழுந்து துடிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இவளும் ஜாம்பியாக மாறி போயிடுறா. ஹீரோவும் ஜாம்பியாக மாறி போன ஆஃபீஸ் பொண்ணுக்கிட்ட உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, சொல்லப்போனால் நீ தான் என்னுடைய க்ரஸ்ஸே, ஆனால் நீ என்னடானா இந்த பாஸ் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். சரி என்னதான் இருந்தால் லவ் பண்ணிட்டால, லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். மறுபடியும் அந்த பைப்பை பிடிச்சி அப்பார்ட்மெண்ட் மேலே ஏற போகிற வழியில் அந்த ஃபேமிலி இருந்தாங்க இல்லையா, ஆனால் இப்போ அவங்க இல்லை, அவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க போல். அந்த இடமே ஒரே நாஸ்தியாக இருக்குது, எல்லாம் களைஞ்சு போயிருக்குது. ஹீரோ மேலே ஏறி தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறான். ஆனால் ரூமுக்கு வந்துமே ஹீரோவால் நிம்மதியாக இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் பேனாவையும் எடுத்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கிறான். நம்மளும் எப்படி ஜாம்பியாக மாற போகிறோம், அதுக்குள்ளே நமக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சுட்டு செத்துடலான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்க, அப்படி என்ன எழுதுறானா, தன்னுடைய ரூமை க்ளீன் பண்ணணும், கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கணும், மோட்டார் பைக்கில் ரைட் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை எழுதிட்டு இருக்கான். இந்த பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருக்கான். அதே வேலையை காலையில் எழுந்திரிச்சு தன்னோட ரூமையும் க்ளீன் பண்ணுறான். அப்படி க்ளீன் பண்ணதும் அந்த பேப்பரில் ரூம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எழுதி வச்சுருந்தான் இல்லையா, அதை அடிச்சும் விடுறான். அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு விலை என்னென்னலாம் பார்க்காம வந்து எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போடுறான். இப்போ தான் பில் பண்ண தேவையில்லை இல்லையா, அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்க. அந்த இடத்துல ஜாம்பி அவனை துரத்திட்டு வந்தாலுமே எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சிருவான். அடுத்து ஒரு வெடி கடைக்கு போகிறான். அங்கேருந்து நிறைய வெடி வாங்கிட்டு வெளியே வர அங்கே ஒரு மோட்டார் பைக் நிற்குது, அதுவும் சாவியோடு நிற்கிது. அதை பார்த்து தான் சொல்ல வேணும். ஹீரோ உடனே அந்த மோட்டார் பைக் எடுத்துகிட்டு அதில் ரைடு போக கிராக்கர்ஸ்லாம் நல்லா வெடிக்கிறான், நல்லா சமைச்சு சாப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு நாள் ஹீரோ மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக அங்கே போனால் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கா. ஹெல்மெட்டை கழட்டினதுமே அவருடைய அழகில் ஹீரோ மயங்கிடுறான். அந்த பொண்ணை ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. ஆனால் அவள் அப்படி இல்லை, வந்ததுலேருந்தே ரொம்பவும் திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் ஹீரோ பார்த்து அவன் ஒரு ஜாம்பின்னு நினச்சிட்டு அட்டாக் பண்ண போக, இல்லைம்மா நான் ஜாம்பிலாம் கிடையாது, நான் மனுஷன் தான், நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோவும் சொல்கிறான். சொல்லப்போனால் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின்னே சொல்லலாம். இப்போ திடீர்னு 2-3 ஜாம்பிலாம் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் நல்லா தைரியமான பொண்ணு தான், அவங்கள நல்லாவே சண்டை போட்டு ஹீரோவை காப்பாற்றுறா. அதில் ஒரு ஜாம்பி நேராக ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் கையில் ஒரு மியூசிக் ஸ்பீக்கர் எடுத்து அது தூரமாக தள்ளி போடுறா. அந்த ஜாம்பியும் சத்தம் கேட்குற இடத்த நோக்கி தான் ஓடுது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக வரான். பொண்ணே நீ இப்படிலாம் சண்டை போடுவியா, அதுவும் இல்லாமல் ஜாம்பிக்கு சவுண்டு தான் கண்ணா, சரி நீ எங்கே இருக்கிற, நீ வேணா என் கூட வந்துறியான்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நான் உன் கூட வரணுமா, நீயே வரணும்ஜா, உனக்கே சண்டை போட தெரியல, நான் தான் உனக்கு காப்பாற்றணும் போல, இதில் நான் வேற உன் கூட வரணுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அது கை கட்டினது வாய்க்கட்டலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிடுறாரு. அங்கே போனால் ஹீரோக்கு ஸ்ட்ரைக்கர் இன்னொரு நபர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அதான் ஃபஸ்ட்டு ஒரு சீனில் சண்டை போட்டிருப்பாங்கல்ல அவர் தான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி டீ மச்சான் எங்கடா இருக்கிற, இந்தமாரி ஜாம்பி வைரஸ்லாம் நிறைய பரவிச்சுலான்னு சொல்கிற, அட நீ வேற ஏன்டா, நானே சாவு கிடக்கிறவங்களாம் பயங்கரமாக ஜாம்பிஸ் பரவிடுச்சு, இந்த மாதிரி மேஜிக்கல் லாஜில் இருக்குன்னு சொல்ல, நீ ஒன்றும் காலப்படாதான் நான் அவனை காப்பாற்ற வரேன்னு சொல்லி ஹீரோ சூட்லாம் போட்டுட்டு கிளம்புறான். நேராக அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போகிறான். அங்கே போனால் அந்த ஜாம்பிஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஹீரோ பக்காவான பிளானோட தான் வந்திருக்கான். இந்த மாதிரி கையில் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாட்டை போட்டு விட்டு தூரமாக தூக்கி எறிகிறான். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நோக்கி எல்லா ஜாம்பிஸும் ஓட இதுதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோவும் அந்த லாஜ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது எந்த ஜாம்பி குறுக்க வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு ஓடி ஒரு கார் மேலே ஏறி டைவெல்லாம் அடித்து உள்ளே எப்படியோ போயிடுறான். அங்கே போனால் அவனோட ஃப்ரெண்டோ கதை திறந்துட்டு மெதுவாக எந்த ஜாம்பிஸும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். வந்ததும் மச்சான் என்னை மன்னிச்சிடுடா, நான் உங்களோட சண்டை போட்டுட்டு கூடாதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, டே நீ வந்துட்டியாடா, நீ எனக்காக வந்துட்டியாடான்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி விடுடா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம இங்கிருந்து தப்பிப்போன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஸ்டோர் வழியாக வெளியே வந்துடுறாங்க. பின்னாடியே அவங்க நிறைய ஜம்பிஸ் துரத்துது, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி எப்படியே வெளியே வந்துடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்கே நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோட நோட் எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு ஆசையாக ஸ்பைடர்மேன் மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணணும், எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி போட்டிருக்க. அதை பார்த்து ஃப்ரெண்டுக்காரனும் டே இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா, உங்கள்கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குது, இங்கே கை நீட்டு பார்க்கலாம், வெறும் ஏதாவது வரலான்னு பார்க்கலான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்க. இப்போ தான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி என்ன சர்ச் பண்ணுறான்னா, ஏதோ ஒரு அக்வாரியத்தில் இந்த சாக்கெலாம் கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூட் இருக்குது, அப்போ நம்ம அதை போட்டுட்டோம்னா அந்த ஜாம்பியையும் நம்மளை கடிக்க முடியுது, அப்போ நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த அக்வாரியத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியே வந்து ஒரு பஸ் நிற்குமா. அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஹீரோன்னு இருக்காங்க. அவங்க வந்து இறங்கினது பின்னாடி ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ண வர ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஹீரோயினும் எப்படியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எப்படியும் தப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில்
ஹீரோ ஹீரோயின் அதுவும் இல்லாமல் 2 பொண்ணுங்க, அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்புறம் அந்த பஸ்ஸோட டிரைவர்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் பேரை மட்டும் எப்படியே தப்பிச்சிடுறாங்க. சரின்னு நம்ம ஹீரோ தான் பயங்கரமான மொரட்டு சிங்கிளாச்சு, இந்த 2 பொண்ணுங்கிட்டையாவது பேசலாம்னு சொல்லி பேசினா அந்த 2 பொண்ணுங்களா இவனை கண்டுக்காதுங்களா. அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹேர் ஹாஸ்டல் வேஷம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிரு. ஹீரோக்கா புக்குன்னு ஆயிடுது. ஹீரோவா டல்லாயிர. சரின்னு ஹீரோயின்கிட்டயாவது பேசலான்னு பேசிகிட்டு இருந்தா ஹீரோயினா பயங்கர கோவப்படுறாங்க. ஏன்னா இப்போ நாமளே வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கோம், நீ என்னன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்க, இது ஒரு கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட அப்படியே இங்கே பேசிட்டு இருக்கிறப்போ அந்த டிரைவரா பக்கத்துல இருந்து பின்னாடி துடிச்சிட்டு இருக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனும் ஜாம்பியா மாறி போயிடுறான். அவங்க 2 பேரும் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓட இல்லை அந்த 3 பேர் என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ரொமான்ஸுங்கிற பேரில் பயங்கரமான காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தது ஜாம்பி டிரைவரோ அந்த 2 பொண்ணுங்களையும் பிடிச்சி கடிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ ஹீரோயின் மட்டும் எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட வெளியே நிறைய கார்லாம் நின்றுட்டு இருக்குது. அந்த காரில் போய் ஏறலான்னு சொல்லிட்டு ஒரு காரை பார்க்குறாங்க. அது கேரவேன் வேன் இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோ இதெல்லாம் தான் போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க சரின்னு அதில் ஏறிக்கிறாங்க. ஹீரோயினா எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாது, பக்கத்தில் இருக்கிற அக்வாரியத்தில் மட்டும் என்னை இறக்கி விட்ருங்க, இதோட நம்ம சவகாசத்தையே முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கா கோவம் வந்தது. என்னம்மா பொண்ணு, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை தான் இருக்கிறோம், அதுக்குன்னு இப்படி ஒன்ன மாதிரி உருனே இருக்கிறதா, கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கணும், இப்போ கூட என்ஜாய் பண்ணலைன்னா அதுக்கு இந்த ஜாம்பிக்கே சாப்பாடாயிரலான்னு சொல்லிட்டு ஹீரோட டைலாக்கையும் எடுத்துக்க ஹீரோயினா சரின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கைண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போலேருந்து இவங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட இருந்து அப்படியே மாறிடுறாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் ஒரு ஆத்தங்கர மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு நல்லா மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தா மின்மினி பூச்சிலாம் நிறையவே வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எப்படியோ அந்த அக்வாரியத்துக்கும் வந்து சேர்றாங்க. அப்புறம் அந்த அக்வாரியத்தில் இந்த மாதிரி உயிர் தப்பிச்சு வாழ்கிற சில மக்கள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் யார்டா இருக்கான்னு பார்த்தா அந்த கம்பெனியோட சீஃப் இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அவனோ ஹீரோ கிட்ட வெல்கம் பேக் டு த கம்பெனி அக்கீரா, நம்ம கம்பெனி நம்ம எங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நல்ல வேலை நீயும் வந்துட்டு, சரிவா ஒர்க் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒர்க் ஆரம்பிக்க அதுவும் நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கப்பிள்ஸ் இருந்திருப்பாங்களா முன்னாடி சீனில், அவங்க கூட ஜாம்பி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே, அவங்களுமே இங்கே தான் இருப்பாங்க, எப்படியே தப்பிச்சு வந்துட்டாங்க போல். ஃபஸ்ட்டு சீன்லேயே இந்த மாதிரி ஹீரோ பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருப்பாங்கல்ல கம்பெனியில், அதேமாரி எங்கேயும் வேலை வாங்க ஹீரோவா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு அதேமாரி பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்காரனுக்கோ ஹீரோயினுக்கோ சுத்தமாக பிடிக்கல. லைஃப்பை எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான், இங்கே வந்து ஏன் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்க ஹீரோவா ஒரு கட்டத்தில் சீஃப் என்னால் மறுபடியெலாம் ஒர்க் பண்ண முடியாது, மறுபடியும் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், நான் ஒர்க் பண்ணல, நான் விலகிக்கிறேன்னு சொல்ல, என்னது நீ விலகிக்கிறியா, நீ கம்பெனியில் அக்ரிமெண்ட்ங்கிற பேரில் தான் சேர்ந்துருக்குற, உனக்கு அது ஞாபகம் இருக்கா, அதுவும் இல்லாமல் இந்த இடம் தான் சேஃப் அண்ட் செக்யூர், உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு தான் ஆபத்து, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோக்கும் வேறு வழி இல்லை, இங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அப்படியே நாட்கள் போக திடீர்னு ஒரு நாள் இந்த அக்வாரியத்துக்குள்ளேயுமே ஜாம்பிகள்லாம் பரவ ஆரம்பிச்சிருது. அதே சமயம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரி எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். சரி வாடா மச்சான் நம்ம இங்கேருந்து போயிடலாம், இந்த இடமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல ஹீரோவா இல்லைடா நம்ம இங்கேருந்து போனோம்னா நம்மளுடைய உயிருக்கு தான் ஆபத்து, இந்த இடம் தான் நமக்கு சேஃபான இடம், நம்ம இங்கேயே இருக்கலாம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கா. உள்ளேருந்து பயங்கரமான சத்தம் கேட்குது. இதை கேட்டது இவங்க 3 பேரும் உள்ளே ஓடி பார்த்தா ஜாம்பிஸ்லாம் பரவிட்டு இருக்குது. உள்ளே போனால் இந்த சீஃபோ ஜாம்பிஸ்லாம் பரவிட்டு இருக்க, இவன் மக்கள் எல்லாத்தையும் தலையை விட்டுட்டு இவன் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனோ டே நீங்களாம் ஒரு சீஃபாடா, நீ தான்டா எங்களை காப்பாற்றணும், நீயே எப்படி தப்பிச்சா போதுன்னு ஓடுறேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்க. அதே சமயம் ஒரு ஷார்க் ஒன்று பறந்து வந்து இவங்ககிட்ட உழுவுது. அதுவுமே இந்த சாமி பையனுக்கு விட்டு வைக்க விளையாட்டுங்குது, பிடிச்சி கடிச்சு வச்சுட்டானுங்க, அது ஜாம்பி ஆகி போயிருக்குது. அது நிறைய ஜாம்பிஸ்லாம் முழுங்கிருக்கும் போல் இந்த கை கால்லாம் முளைச்சி நடந்தே வருது. அந்த ஷார்க்கும் இவங்களை துரத்திட்டு வர இவங்கெல்லாம் பயந்து போய் தலை தெறிக்க ஓடுறாங்க. கரெக்டாக ஓடிட்டு இருக்கப்பவே இந்த சீப் மட்டும் தனியாக உஷாராக ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க மிச்சம் எல்லாரையுமே ஹீரோ ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுறான். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுதா அந்த இடத்துல சீப் இல்லை. இவன் நான் சீப்பை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அப்படியே அவன் போனால் போயிட்டு போகிறான், நீ வேற ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு இருக்க. இல்லைடா அவன் என்னதான் இருந்தாலும் என்னோட சீப், நான் தான் அவர் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போகிறான். சரிடா நீ போகிறதே போகிற, இந்த சூட்டை போட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ பஸ் சீனில் ஒரு ஷூட் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த சூட்டை போட்டுட்டு போகிறான். அதே டைமில் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் எப்படியும் அவனை பார்த்துருது, துரத்திட்டு வர. அதே டைமில் நம்ம ஹீரோவா சூப்பர் மேன் மாதிரி வந்து அந்த ஷார்க்கோடைய வாயை பிடிச்சிடுறான். அவன் தான் அந்த ஷூட்டை போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த வாயை பிடிச்சிட அப்பவும் பாருங்க இவனுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலான்லாம் இல்லை, நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான் அந்த சீப்.
ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு புல்டோஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த திமிங்கலத்தை மேலே விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த ஜீவோ எங்கேயாவது போய் ப்ராப்ளத்திலே மாட்டிக்குவான் போல. மறுபடியும் போய் பல ஜாம்பிகள்ட்டலாம் மாட்டிக்க ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. பறந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் பல ஜாம்பிகளெல்லாம் முதல்ல சேர்ந்து ஹீரோவெல்லாம் அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிட. என்னதான் கடிச்சாலுமே ஹீரோ சூட் போட்டிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கடியும் படாது தான். இருந்தாலும் அவனுக்கு பயங்கரமாக வலிச்சிட்டு இருக்குது. இப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி. பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கையில் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு பறந்து ஜாம்பிங்கெலாம் அடி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு வாலில் வந்து ஹோல் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த திமிங்கலத்தை எப்படியோ சிக்க வச்சிடறாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா சண்டையும் முடியுது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இவங்க 3 பேரும் வெளியே தப்பிக்கிறாங்க. கூடவே இந்த ஜிபி தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிரிஞ்சு அவங்களுடைய தனித்தனி பயணத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் அந்த கப்பல்ஸ் இருந்தாங்களே அவங்களும் ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இப்போ ஹீரோயின் அப்புறம் ஃப்ரெண்டுக்காரனுடைய பயணத்தை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ஆசைகள் எழுதுகிற நோட்டை ஃப்ரெண்டுக்காரன்ட்டே கொடுத்து எழுத சொல்ல அவங்களும் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே எழுதுறாங்க. இப்போ இதுக்கு மேலே இவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற போகிற மாதிரி இந்த பயணத்தை காட்டுறாங்க. அவ்வளோதான், ஒரு ஹாப்பி என்டிங்கோட அந்த படமும் முடியுது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.